இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மித்ராவை ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்க, அவனோட உயிரையும் காப்பாத்திருக்க. உனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னே எனக்கு தெரியல. என்னத்த நீங்க அப்படி சொல்றீங்க? அவரு என்னோட புருஷன். அவரோட உயிரை காப்பாத்த வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. அவரை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. அதுக்கெல்லாம் எதுக்கு நன்றி சொல்லணும்? நல்ல வேளை, ஏதோ ஒரு விதத்துல அந்த கண்ட போயிடுச்சு. இப்போதைக்கு இந்த கண்டத்தை கடந்துட்டோம் பாட்டி. ஆனா இவரோட வாழ்க்கையில ஏன் இத்தனை கண்டம் இவருக்கு வருது? சொல்ல போனா திடீர்னு ஏதோ ஒரு ஆபத்து அவரை நோக்கி வந்துகிட்டே இருக்கு. நம்மள பயமுறுத்திக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் எதனால நடக்குது? இதுல என்ன இருக்கு லக்ஷ்மி? அப்பப்போ வாழ்க்கையில இந்த மாதிரி நடக்கிறது ரொம்ப சகஜம் தானே? அப்பப்ப இந்த மாதிரி நடக்குது ரொம்ப சகஜம்தான் அத்தை. ஆனா ஒவ்வொரு வாட்டியும் பெரிய ஆபத்து ஏற்படுறது அது அவ்வளவு சகஜம் இல்லையே அத்தை. டேய், இன்னைக்கு போயிட்டு என்னோட லக்ஷ்மி தங்கத்தை மீட் பண்ணிட்டு வந்தேன்டா. உனக்கு எப்படா இவ்வளவு தைரியம் வருது? மாட்னா கந்தலா இருப்ப. அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ சீனே கிடையாதுடா. என்னை யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அந்த மித்ராக்கு முன்னாடியே தைரியமா என் டார்லிங் லக்ஷ்மிக்கு லெட்டர் கொடுத்துட்டு வந்தேன்டா. எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருந்தா இந்நேரம் நான் காஸ்ட்லியா சரக்கு அடிச்சுக்கிட்டு வாழ்க்கையை ஹாப்பியா என்ஜாய் பண்ணிருப்பேன். அந்த லக்ஷ்மியை மட்டும் நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன், இன்னைக்கு என் லைஃபே வேற மாதிரி இருந்திருக்கும். ஏய், அந்த லக்ஷ்மியை விட்டு தரலனா கேட்க மாட்டேங்கிற. எதுக்காகடா விடணும்? எதுக்கு விடணும்? இப்ப அவ ஸ்டேட்டஸ் வேற, ஓ ஸ்டேட்டஸ் வேறடா. இப்ப வேணும்னா இது ஸ்டேட்டஸ் வேறையா இருக்கலாம். ஆனா இதுக்கு முன்னாடி ஏன் கூட்டுக்கு வர வேண்டிய பரவாவ. டேய், நான் கேட்க மறந்துட்டேன். நீ மித்ரா கார்ல பிரேக்க கட் பண்ணிட்டேன்னு சொன்னியே, ஏதாவது ஆயிடுச்சுன்னா? போனா போயிட்டு போறான், ஏன் ரூட் கிளியர் ஆயிடும். என் லக்ஷ்மிய நான் சொந்தமாக்கிக்கணும்னு நினைச்சா அவன் குறுக்க நின்னுகிட்டு இருக்கான். அவன் செத்தானா ஒரு பிரச்சனை முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கிறேன். எதுக்குடா பெரிய ஆளுங்க கிட்ட வச்சுக்கிற? அந்த மித்ராக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவங்க உன்னை உயிரோட விடுவாங்களா? அவங்க என்னடா பண்ணுவானுங்க? இந்த தடவை என் விஷயத்துல தலையிட்டா ஒவ்வொருத்தரோட ஜாதகத்தையும் மாத்திருவேன். அந்த மித்ராக்கு ஒரு முடிவை கட்டிட்டு என் லக்ஷ்மியை எனக்கு சொந்தமாக்கிக்காம விட மாட்டேன். என் ஃபேமிலிக்காக நான் ஏதாவது பண்ணா அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதனால இத நானே பாத்துக்கிறேன். அத்தை, மாமா, இது உங்களுக்கு ஓகே தானே? எங்க பாரு லக்ஷ்மி, ஃபங்க்ஷனுங்கிறது 10 பேரை கூப்பிட்டு விருந்து சாப்பாடு போடுறது கிடையாது. அந்த 10 பேரோட கௌரவம் மரியாதைக்கு எந்த குறையும் ஏற்படாம பாத்துக்கணும். அவங்க முன்னாடி நம்ம மரியாதை போகாத மாதிரி பாத்துக்கணும். இந்த மாதிரி விஷயத்துல ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் எல்லாரும் விரல் நீட்டி குத்தம் சொல்லுவாங்க. ஒரு சின்ன குறை தெரிஞ்சாலும் அத பத்தி தான் பெருசா பேசுவாங்க. அதனால இந்த மாதிரி செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். மனுஷாதான் பண்றேன்னு சொன்னால அவளே பண்ணட்டும். இந்த மாதிரி விஷயத்துல நீங்க சந்தேகமே பட தேவையில்ல அத்தை. எனக்கு நல்ல பழக்கம் இருக்கு. அதுவும் இல்லாம நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்க 2 பேருக்கும் இது முதல் கல்யாண நாள். அது என்னோட கையால நடந்தா எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
உனக்கு சந்தோஷமா தான் இருக்கும் லக்ஷ்மி. ஆனா ஏதாவது பிரச்சனை வந்தா ஆன்டி அங்கிளோட மரியாதை தான் போகும். உனக்கு செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசை இருக்கலாம், ஆனா அதை செய்யறதுக்கான கேப்பபிலிட்டி உனக்கு இருக்கணும்ல. கேப்பபிலிட்டி இருக்கா இல்லையான்னு ஒரு வாட்டி பண்ண விட்டதானே நமக்கு தெரியும். இவ்வளோ ஆசையா கேட்கறானா எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா பார்த்துப்பான். கேப்பபிலிட்டி இருக்கா இல்லையான்னு ஒரு வாட்டி பண்ண விட்டதானே நமக்கு தெரியும். இவ்வளோ ஆசையா கேட்கறானா எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா பார்த்துப்பான். என்ன மனிஷா, என்னமோ உலகமே அழிஞ்சு போன மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க. பின்ன இருக்காதா? ஆன்ட்டியோட வெட்டிங் டேவ நான் செலிப்ரேட் பண்றேன்னு சொல்றேன், மித்ரா அதை வந்து தடுக்கிறான். தடுக்கிறதுனால இப்ப என்ன ஆயிடுச்சு? அந்த லக்ஷ்மி என்ன மூணாவது மனுஷியாக்கே பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கு மித்ரா சப்போர்ட் பண்ண மாதிரி தானே? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மனிஷா. உண்மை சொல்லணும்னா மித்ரா நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பா கொடுத்திருக்கான். என்ன வாய்ப்பா? ஆமா, என்னது? லக்ஷ்மி நாளைக்கு நடக்க போற செலிப்ரேஷன் மொத்தத்தையும் தோல்ல சுமந்துட்டு இருக்கால, அத சுமக்க முடியாம கீழே போட்டுட்டா அப்ப செதற போறது யாரோட மரியாதை? லக்ஷ்மியோடது தானே. அப்படின்னா நாளைக்கு லக்ஷ்மி செய்ய போற விஷயத்துல எந்த ஒரு சின்ன தப்பு நடந்தாலும், எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அரவிந்த் அக்கா மன்னிக்க மாட்டாங்க. கெஸ்டுங்க முன்னாடி மரியாதை போச்சுன்னா அக்கா சும்மா இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இத்தனை நாள் லக்ஷ்மி எடுத்த மார்க்ஸ் எல்லாமே குறைஞ்சு போயிடும். நீங்க சொல்றது கேட்க நல்லதா இருக்கு ஆண்டி. ஆனா இந்த அக்கேஷனை பயன்படுத்தி அரவிந்த் ஆண்டி பார்வையில ஒரு படி மேல ஏறலான்னு பார்த்தேன். இப்போ அது நடக்காதே. நீ இன்னும் சில படிகள் ஏறணும்னு நினைக்கிறது, நீ இன்னும் சில மார்க்ஸ சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனா இப்போ உனக்கும் லக்ஷ்மிக்கும் நடுவுல நடக்கிற போட்டியில லக்ஷ்மி ஜெயிக்காம பாத்துக்கிறதும் உன்னோட பொறுப்பு தான். அதுக்காக அம்மாவோட ஆனிவர்சரிய நமக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கலான்னு சித்தி நினைக்கிறாங்க இல்ல சித்தி? எக்ஸாக்ட்லி.